உதவ கட்டியா இவன் என்ன வாயில விரல வச்சுக்கிறான் ஏய் எர்ரா என்னடா வாயில ஏய் எர்ரா ஆமா இவன் ஏன் வாயில வச்சுக்கிறான் இல்ல காட்சி வந்து தப்பலே தப்பறியா நீ தப்பு அதுக்கு தான் உன சேட் பண்ணல இருந்து உனக்கு 7 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து இவரு கட்சில சப்பனா கூட வந்து டேய் டேய் யாரவன் இவன் ஏன் வாயில விரல வச்சுக்கிறான் பால் செஞ்சவங்க ஓஹோ சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும்போது தாயிடத்தில் பால் அருந்திய பழக்கம் அதே ஞாபகத்துல இப்படி வச்சுக்கிறான் டேய் வாயில கை குள்ளேடு அவர் என்ன சொன்னாரு போர் படை தருது ஆமாடா போர் படை தருது ஏய் அவர் தான் பூனை பிடிக்கிறவர் டேய் அவர் புள்ள புடி அதாவது படைகளிலே 4 வகையான படைகள் இருக்கிற திருமணத்துக்கு என்ன படை கொஞ்சம் தெரியும் யானை படை குதிரை படை காலாட் படை லாஸ்டா கடைசியா சொன்ன பாரு பூனை படையிலடா தேர் படை தலைமை தேர் படை அதே ஏதோ என்னுடைய மகனுக்கு உனக்கு திருமணம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் ஆமா ஆடை அழகா செய்துக்கிட்டு வாங்க வந்துறே ஏய் ஏன் நிக்கிறீங்க டேய் சப்ளாட்டி ஏன் நிக்கிறீங்க டேய் என்னப்பா உட்கார்ந்துட்டீங்க நீ படி ஏன் படுத்துக்கிறீங்க என்ன பண்ணனும் ஏய் மனவரை போடுற போ டேய் போடா மூணு ரஜி ஊத்தி வச்சிருக்க கம்முறாமா நீ குத்தி வச்சிருக்கியா என்ன யாரா நீ போய் நடி கம்னடி வாடா நீ யாரா பஸ்ட் அடி போகல பணம் அப்படியே நில்றா என்ன கையில இது ஒண்ணு எடுத்துக்கற ஆட்ரஸ் இந்த ஓர் பை அடிக்கிற என்ன அவனுக்கு கேளுங்க காவலாளியா அப்ப நாங்க ரெண்டு பேரும் மகன் வெட்டிக்கலங்க டேய் இலி காவலாளியா ராஸ்கோல் நீ காவலாளி உள் காவல் இல்ல கண்ணி போட்டு கிண்ணற பண்ணி அது மேல சாப்பாடு அவனே ஐதான் தலனா வர ஐயோ இன்னா வாங்க பாரு அந்த மாதிரி ஓடியப்ப எனக்கு கால்ல நடுக்குதுப்பா ஆடானே ஏய் போடா டக்கு சூட் வச்சிட்டானா அவன் சப்பு அடிக்கிறான் அவன் சப்பு நடிக்கிறீங்க வா போடா பாரு பயல் வாத்திர ரசம் ஊத்தி துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கையில ரெண்டு பேரும் மட்டும் ஐஜி சூது நான் அடிக்கிறேன் அவன் சூது நீ கீழி காசா பணமா வாங்குடா அப்படியே நிக்கிற ஸ்டேடியா அதுக்கு மாதிரி ஓடி அதே துணி வச்சிருமா அரண்மனை சாமான் கையில போய் இட்டுக்கிற மாதிரியே நான் பெரிய நல்லா என்ன அவன் தான் இட்டானா நீ அவன் பேசி இப்ப நீ உதவங்க செத்துரு பாரு நானே கை வச்சு கை சப்பி இந்த கம்மியாக்கி எங்கனா ஓர் மணி சப்பினா மாப்பிள மாப்பிள இத்தாங்க முக்கல யாரு நீ என்ன குறங்கடினா மாப்பிள யாரு சும்மா இருக்கறவன் யாருன்னு அவன கூட குடிக்கன்ற அப்பல
அந்த எள்ளீர் இருக்கிற வரலாம். அது வரலாம், அது புனிதமான தொழில். 20 ரூபாய் எள்ளீர் வாங்கி வந்து 40-50 விக்கிற பையன் ஏமாத்தி வைக்கிற பையன். மூணான வந்து அஜியா சூத்துக்கே கிட்டியா. நான் உதவாங்க கூட எண்ணெய் வித்துட்டு போறேன். அதுமா போய்ட்டுமா? அப்புறம் போ தை மாசத்துக்கு வந்துரு. மாப்பிள்ளை, கொக்கா யாரு? இதுதான் நான் பேசுறேன். உல்டா பால் காப்பா, வெளிதா பால் முக்கியமா உல்டா பால் காப்பா. யாரு உங்க கொக்கா யாரு மாப்பிள்ளை? வீட்டுல இருக்கிறாங்க. உன் தங்கச்சியா? அவங்களும் வீட்டுல இருக்கிறாங்க. உட்கார் சொல்லுங்க. மாப்பிள்ளை வண்டியாரு பொண்ணு கொண்டு டேய். கூட்டாங்க. ஆளு வந்துக்கிறாங்க. மாமா பக்கச்சாமி வந்துக்கிறாங்க. மாமா மின்னலே. துண்ணி நீயோ நீ அன்போடு முட்டை போடுவாய். அன்போடு முட்டை போட்டால் நான் ஆபாயில் போட்டு சாப்பிடுவேன், இல்ல ஆம்லேட் ஊற்றி சாப்பிடுவேன், இல்ல பச்சை வச்சு வாயில ஊற்றி அப்புறம் உடம்பேறாத உனக்கு? ஏன்னா சுகர் 450 வச்சிருந்தா எப்படி உடம்பு? ஏன்னா என்ன உங்க அம்மா என்ன முட்டு விட போறா? பொந்து முட்டை சகப்பா இருக்கும். பாய் ஒரு 200 முட்டை கேட்டாரு. கூத்துக்காரு மொத்தம் கருவுள்ள முட்டைடா. ஆமா முட்டை தானே எடுக்க போல. எங்க போய் மோடி காட்டுறாங்க இங்க போய் அட அறிவு கட்டணும் அறிவு கட்டணும். முட்டை எடுக்கறேன். ஐயா என்ன முக்காட போடுங்க. அமைதி அமைதி. என்னடா சிந்து கிடக்கு? ஏய், என்னடா மாடு பேர்ல சொன்னீங்கற? உட்கார் எடுக்கிறேன்டா டேய். நான் வந்தேன். கால் அடிப்பாங்க. போடே நான் வந்து நான் இதாத்து வரேன். ஆமா, நான் இப்ப எங்கதான் இருக்கிறேன்? டேய், ஐந்தல் பட்டில நாடகம் நடத்தி எனக்கு தெரியும். பாருங்க, நாட்டு இளவரசி பேரு என்ன? நளினா. எப்படி இருப்பாங்க? சூப்பரா இருப்பா, வேற லெவல் சூப்பர் பிகர் இருப்பா. டேய் யாரு சூப்பர் பெண்? நளினா மாமா. அழகா மூக்கு முடிவா லட்சணமா இருப்பான்னு சொல்லு. ஏன்டா டேய், அதிகமா பேசக்கூடாது. அவங்க தானே உங்க நாட்டு இளவரசி தானே மணப்பெண்ணு? ஆமா. உங்க நாட்டு இளவரசி அழைச்சிட்டு வந்து மணமகளா உட்கார வைக்கிறானா? சலே. ஏதோ பெரிய பூதத்தை கொண்டாந்து என் பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. மாப்ள புடிச்சா பாயிண்ட். எப்படி? அவ பேரே புதிதா. ஏய், எஸ்கே புதிதி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பூதத்தை கொண்டாந்து உட்கார வச்சு என்ன ஏமாத்தல பாக்குறீங்க. இந்த திருமணமே எனக்கு வேணாம். என் நாட்டு பாப்பா கம்மி பாப்பா ஏன் பொண்ணு நான் சொல்றேன். யாரா? பேரே ஊர் தோறியா யார் பேரோ? அது எஸ்கே அது யாரு பின்னால கடைசி வந்துற சும்மா. மணமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வா, குலம் இருக்கும் குணமகளே வா வா, கோவில் வாசல் திறந்திருக்கும் வா வா. என்ன பண்ற? நாதல் குரு ஊதுற. சலே. கஷ்டப்பட்டு ஊதுற சத்தம் வரலையா? ஆமால. ஊதுற. வேற ஊதுற. பீ. ஏய், இந்த கண்ணி கட்டிக்க போட்டு வாடா. என்னது கட்டிட்டு? கைலி கட்டிக்க போட்டு வாடா. ஏடா டக்கர் வந்து போச்சு.
கொஞ்சம் அமைதியா இருந்தா அப்பதானே நாங்க சொல்றது உங்களுக்கு கேட்கும். கொஞ்சம் தயவுசெய்து அமைதியா இருந்தானா. சொல்லுடா. அம்மா அப்பா என்னடா, டேய், யாரை வாரி விட்டு விடா. இதுக்கு முன்ன கல்யாணம் பண்ணி கூட இப்ப மறுபடியும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு நாட்டு இளவரசி அடிச்சேன்னா இந்த அப்படியே. காலத்துல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நம்பவே முடியாது. ஏன்பா? அதாவது 8வது படிச்சவரு ஒரு லவ், 10வது படிச்சவரு ஒரு லவ், கேட்டுக்கு. 12வது படிச்சவரு ஒரு லவ், இதெல்லாம் லைசென்ஸ் இல்லாத லவ். காலேஜ்ல படிக்கிற லவ், அதான் லைசென்ஸ் லவ். அதெல்லாம் கேட்கமா? இப்ப நீ எத்தனை முடிச்சுட்டு வந்துக்கிற? ஏயாவது முடிச்சுக்கிறேன். பல்லுக்கு ஐஸ்வர்யமான அப்பால் போ. டேய், பழமொழி சொல்லணும். என்னன்னு? இரு மனமும் ஒரு மனமா வந்தா திருமணம் ஆகும். சரி. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிரும் ஆகும். அதனால பெரியவங்களுக்கு ஒரு படிவா ஒரு வணக்கத்தை வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம்மா. நான் நெட்டா வைக்கிறீங்க வணக்கத்தீங்க. என்னடா வாடி போறீங்க? அடிச்சு அப்படியே வாய் மேலே. ஏய், எப்படி வைப்பாங்க? ஒரு படிவா வச்சிட்டு வணக்கத்தை. ஏன்டா? படிவை. என் குழந்தைக்கு தெரியாது. இப்படி இல்லம்மா, இப்படி போமா, இப்படி வாமா, இப்படி செய்யுமான்னு சொல்லு. இப்படி இல்லம்மா, இப்படி போமா, இப்படி வாமா, இது செய்யலாம். என்ன செய்வா? அம்மா சொன்னாங்களே. அம்மா தாய்களுமே தந்தைகளுமே பெரியவர்களே சிறியவர்களே அனைவரும் வாழ்த்துங்க. ஆமா. அம்மா வந்து ஐஞ்சல் பட்டில வந்து இப்ப எலெக்ஷன் நிக்க போறாங்க. அம்மா அது வந்து வரலட்சணம். நீங்க ஒளிக்காதங்க போறீங்க. முதல்ல உன்னை குத்த பாரு இப்போ. படிவா வச்சு உட்கார்ந்து அப்படி வணக்கமா. உட்காரு. நான் சொல்ற மாதிரி சொல்றியா? ஆகட்டும். நான் சொல்ற மாதிரி சொன்னதா வாய்க்கு கப்புன்னு மேல தூக்கும். சொல்லுடா. மாரியத்தா தாயே. மாரியத்தா தாயே. காளிமா தாயே. காளியம்மா தாயே. காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சி. மாரியத்தாச்சி. உத வாங்க போறேன். இது பத்தி சொல்லுமா? அவன் சொல்ற மாதிரி சொல்லுமா. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி. மாமா அவர்ட்டுமா? ஏமா இதெல்லாம் சொல்லிட்டே. நான் போய் போனா நான் தாலி ஏத்துறேன். அம்மா நான் அறிவு கட்டவனே. நான் தாலி கட்டிட்டு போய் வாழ்க்கையில நான் முன்னேறணும். தாலி கட்டி வாழ்க்கையில நான் முன்னேறணும்னு சொல்லு. சரிம்மா இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க தைரியமா. ஏய், வலது சுட்டு போங்க சொல்றேன். அமர்வானா? அமர் அமர். அம்மாடி. மாப்ளே. நம்ம மோசம் போயிட்டு மாப்ளே. என்னடா மோசம் போடா? எங்கம்மா அந்த புள்ள? எங்க போட்டா ஒரு குட்டி? யாரு குட்டி? டேய், அட அறிவு கட்டவனே. மாப்ளே. எங்க புள்ள வாங்கிட்டு இருக்கறாங்க? உட்கார பொசிஷனே சரியில்லையே. அட மூதேவி இங்க வா. அம்மா என் பொண்ணா கூட எடுபடி வேலை செய்யறவனே நீதான் கூட அவ கூட. அப்ப நானா குத்துற குட்டியா? சொல்லுமா. நல்லா இருக்கனா? நீங்க ஒரு பெண் இல்லையா? டேய், பொண்ணு இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருக்கற மாடா. போ, போடா. மாலை என்ன வெயிட் ஆகுது? அட அறிவு கட்டவனே. ஏன் வேலைக்கு போய் மண்ணு வாரி கொட்டுற மாதிரியா வாரி கொட்டிக்கிறீங்க? மாடு ஒரு மரியாதை கிடையாது. சைலண்ட் சைலண்ட். எம்மா ஐயாயிரம் வேலைக்கு போன சேவத்துக்கு நம்ம ஆட்டற. அதுக்கு தான் ஏறி வேலைக்கு போவதில்லை. கண்ணு முடிச்சுட்டு போனா வேலை செய்ய முடியாது. வேலைக்காக. எப்பா என்ன மாதிரியா போட்டீங்கடா? மாலை மாறி வர நாங்க போட்டுட்டு அந்த தாம்பளை தட்டை அப்படி போடாது. வேற எப்படி போனா? அந்த தாம்பளை தட்டை அப்படி போட கூடாது. வேற எப்படி போனா? பெரிய பிள்ளைகளை தூக்கியாந்து என் தலைமையில போடு. சார் கல்லு போட சொன்னீங்க. டேய் இப்ப பாருடா. நீ நைட் ஃபுல்லா நைஞ்சு பட்டி கிராமத்துல ஆட்டி ஆட்டி போய் நெஞ்சு அப்பாவுக்கு கொடுப்பாங்க. அப்பாவுக்கு குத்துவனே சேப்ப போடுற வண்டில. ஏன்? எத்தனை நாள் வயிறுமா? நான் போய் நீ நைட் என்ன பண்ண போறா? டேய் அங்க போய் நமக்கு தேவை சம்பளம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பெரிய பாடங்கள போடுங்கடா, ஏமாந்தா போடுங்க. பத்தியா? அல்வானியா கோட்ராடோரே கோட்ராடோரே காதி ஓடிவாங்க சாமி கும்பிடுறாங்க வேண்டு கப்பல் நெருப்பு வச்சிருக்காங்க ஏண்டா இந்த மாலத்து
பன்னீர் வாத்திரம் அடிக்குது, சட்டி வாத்திரம் அடிக்குது, உருண்டு போய்க்குது. அம்மா இது என்ன மாடு? இதோட ஒத்திரி மாலை கொத்த முந்து போய்க்கிறேன். ஐயோ ஐயர் சொல்லிட்டு வரல தொட்டு வந்து உள்ள வரக்கணுமே. ஓடு ஓடு தாலி கட்டிக்கிட்டு வாய்வியோ போறீங்க வீட்டுக்கு வருவியோ. ஐயரு கல்யாணத்துக்கு வரலான்னு வந்துக்கிறாங்க. தரக்கடை காலம் நான் ஏன் காப்பாட்டேன்? ஐயர்கிட்ட 10 நிமிஷம் வெட்டிக்கு ஒரு 10,000 கடை வாங்கிருந்தேன். 10 நிமிஷம் வெட்டிக்கு 10,000. ஆமாங்க. ஐயர் என் வீட்டு தினமால உட்காந்து அம்மி பணத்தை கொடு வெட்டி கொடு பணத்தை கொடு வெட்டி கொடு சொல்ல பண்ணுவான். போய் சேர்ந்து 10,000 மிச்சம். ஐயரு கேன்சல் பண்ணி சேர்த்து கொடுக்குறாண்டா. 10 நிமிஷம் வெட்டிக்கு ஒரு 10,000 கடை வாங்கிருந்தேன். ஆமாண்டா. புண்ணியவா 5 நிமிஷம் வெட்டிக்கு 4 நிமிஷம் வெட்டிக்கு 3 நிமிஷம் வெட்டிக்கு வாங்கி 6 வித்தியாச நாடகமன்றத்துக்கு மொத்தம் 77 லட்சம் ரூபாய் முதலீடு. நான் 7 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன்டா. அந்த புண்ணியவான் துட்டுக்கு நான் புள்ள போறேன்லடா. என் செலவுத்த வயசு கஷ்டப்பட்டு கடை வாங்கியாவது குத்துட்டு போறேன்டா. நான் போய் மணியே நீ சிகப்பா இருக்கும் போதே எனக்கு தெரியும்டா. அம்மா நீ ஐயருக்கு தடுப்ப ஐயருக்கு போறீங்களா? நீ என்ன சந்தவாசல் சேட்டுக்கு போற மாப்பிள்ளை பிடிச்சிடாரு அவருக்கு போடு. ஒரே கோய்கறி வாசனை வேண்டாப்பா. அருமையான வாசனை தேவையே. என் பொண்டாட்டி ஒரு வாரமா சண்டை போடுறாங்க. வீட்டுல போனா சாப்பாடு கேஸ் என்னடா பாவி. நீ போற வர என்னாக்கு இது ஏதுக்குன்னு தெரிந்தாடா. என் பொண்டாட்டி காலையில கூட சண்டை போட்டாரு. கேஸ் ஆகி போய் ஒரு வாரம் ஆகுதுங்க. வீட்டுல சிலிண்டர் ஆகி போச்சுன்னா சிலிண்டர் போய் கேஸ் ஆபீஸ்ல புடிச்சு வரது. நீ 900 ரூபாய் வைக்கிறங்க. ஆமா நான் ஏன் காசு கொடுத்து வாங்க? நாளைக்கு வரும்போது அந்த காலி சிலிண்டரை தூக்கி எதுக்கு நான் யாரு போதே அதை புடிச்சு யாரு போதே அதை புடிச்சுக்கிட்டு போய் என் வீட்டுல சோறு போய் ஆக்கணும்னு வச்சுக்கோ. இதே மாதிரி போய் கறி வாசம் வரும். பின்னி ஒரு வாய் தூங்க நீ கிராஸ் ஆயிட்டானே உங்க அம்மா ஐயரு தானே வச்சிருக்காங்க. கையில கட்டிக்கிற என்னது
கருத்து என்ன செய்வாங்க டேய் காரி என்ன நினைக்கிறியா ஆமா தனம் தானியம் சுபம் புண்ணியம் அர்ச்சனை எங்க போடுவாங்க அர்ச்சனை ஏன் குடுக்கல போடணும் ஆமா எங்க போடுங்கடா இந்த யாகம் ஒண்ணு இல்லையோ ஏய். அதனால அம்மா ஓம கொடுத்து ஏமா பங்காளிகளா சரிகிறீங்களா செக்ஷனிங்களாப்பா என்ன சொல்லுங்கடா ஏமா சம்தம் கட்டுங்களா சம்தம் கட்டிங்களாப்பா சம்தம் கட்டியா சுக்லா பண்றோம் சசி வணக்கம் சசி வணக்கம் டேய் ஏய் என்ன சசி வர்ணமான என்ன செஷன் டேய் அது சசி வர்ணமா இல்ல சசி வர்ணமான போய் எங்க சேர்த்து சொல்லு ஏய் சசி தம்பி சுத்தி வரமா ஆஹா ஓ கிட்ட இப்படி கைய அரகரா 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 என் பொண்ணை தாய் அரகரா சாமி கவுண்டரே சாமி கவுண்டராயே அரகரா மூத்த குமாரே அரகரா அப்பா பேரு ராமசாமி கவுண்டரே உடையாருப்பா கவுண்டரே அப்பா பேரு மேரி மாதா மேரி மாதா ஆமா. உன் பேரு தப்பி என்னது சத்தியா ஆமா இது என்ன கோத்திரம் எங்களுக்கு நான் கோத்திரம் எனக்கே தெரியாது உன் தாத்தாவோ கவுண்டரு ஏய். உன் அப்பா ஒடியாரு ஒடியாரு. உன் அம்மா கிறிஸ்டினு நீ முஸ்லிமு ஆமா. என்ன கோத்திரம் தெரியலையே. கொலை பண்ற கோத்திரம் புள்ள அரகரா. அரகரா திருமணம் ஓட்டம் அரகரா. ஆரணநகரம் அரகரா. ஆரணத்தில் நடமணத்தில் அரகரா. ஒப்புநேசம் பண்ணக்கூடிய ஆர் மணிகண்டன் அரகரா. செத்து அரகரா. சிவலோகம் அரகரா. போனதினால் அரகரா. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அரகரா. புண்ணிய நதியான அரகரா. கங்கை அரகரா. யமுனை அரகரா. கோதாவரி அரகரா. கதிரிநாத் அரகரா. ஒலகாநாத் அரகரா. அகலிநாத் என்னடா இல்லை, எந்த சொல்லுவாங்க மந்திரம் சொல்லுமா வேணாமா இந்த மந்திரம் வேண்டாம் வேணா வேற மந்திரம் சொல்லுங்க வேற மந்திரமா ஆமா வேற மந்திரம் போனா ஏய். புடி கை புடி ஏனா தெரியுது குருவே குருவே ஏய். சாமி குருவே ஏய். அதே ஒரு நிமிஷத்துக்கு கேளு சாமி ஏய். அதே வேஜம்கா ஏய். ஆச்சு போடணும் ஏய். பீடி குடிச்சணும் ஏய். சிகரெட் குடிச்சணும் ஏய். பக்கத்துக்கு பொண்டாட்டி பாத்துறணும் பக்கத்துக்கு பொண்டாட்டி வண்டி எடுத்து வேகமா ஓட்டணும் சாமி ஏய். அதே வேஜம்கா ஏய். ஆச்சு போடணும் ஏய். பீடி குடிக்காதணும் ஏய். சரக்கு குடிக்காதணும் ஏய். பக்கத்துக்கு பொண்டாட்டி பாக்கணும் ஏய். வண்டி வேகமா ஓட்டாதணும் ஏய். சரக்கு குடியாம ஓட்ட ஏய். முடியாது ஏய். அரகரா. 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 வாழ்க வாழ்க அண்ணா அண்ணி வெற்றி வளமோடு வாழ வேண்டும் நீங்க வாழ்த்துங்க தளபதி யாரு தளபதி யாரு நீங்க வாழ்த்துங்க உங்களுக்காக பாலை பழவை பச்சளை காத்து வர அப்படியா வாங்க போகலாம்